உங்களுக்கு தெரியும், என்னை பற்றி நான் அமைதியானவன் தான், பொறுமையானவன் தான், அதே நேரத்தில் அழுத்தமானவன் என்பது உங்களுக்கு தெரியும். எதற்காகவும் அஞ்சாமல், யாருக்கும் மண்டியிடாமல் உறுதியாக இந்த இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டதோ அந்த கொள்கைகளை அடைவரை உறுதியாக நாம் தொடர்ந்து செயல்படுவேன் என்ற உறுதியை இன்றைக்கு சோளிங்கர் நகரத்திலே உங்கள் அனைவரின் முன்னிலையிலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எத்தனை இடையூறுகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், நீங்கள் எல்லோரும் என்னோடு அணிவகுத்திருக்கின்ற பிறகு நான் எதற்காகவும் அஞ்சப் போவதில்லை. என்றைக்குமே புலி பதுங்குவது பாய்வதற்காகத்தான் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன். அதுபோல பெரியவர் கோபால் அவர்கள் சொன்னார்கள், புரட்சி தலைவர் அவர்களின் இயக்கம் என்றைக்கும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். ஓர் அணியிலே திரண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்பதிலே உங்களது பொதுச் செயலராகிய நான் என்றைக்குமே உறுதியாக இருக்கிறேன் என்பதை அவர் இன்றைக்கு தெளிவுபடுத்தினார். என்னிடம் ஊடக நண்பர்கள் கேட்கும் பொழுதெல்லாம், உங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு புதிய வரவாக அதிமுக வந்திருக்கிறதே, அதை பற்றி என்ன கூற விரும்புகிறீர்கள் என்று கேட்டபொழுது நான் சொன்னேன், பல மாதங்களாக கிளிப்பிள்ளை போல் நான் உங்களிடம் சொல்லி வந்ததைத்தான் திரும்பவும் சொல்கிறேன். தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற நோக்கம்தான் நமது தலையாய நோக்கம். அதை நிறைவேற்றுவதற்கு 21 தேர்தலின் போதே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தயாராக இருந்தது, தியாகங்கள் செய்ய தயாராக இருந்தது. ஆனால் அதை சிலர் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் தீய சக்தி திமுக ஆட்சி பொறுப்பிலே வந்திருக்கிறது. என்றைக்கும் நாங்கள் எங்கள் கொள்கையிலிருந்து பின்வாங்க மாட்டோம். எங்கள் கூட்டணி பலப்படுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரமல்ல, இன்னும் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவு காலம் வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும், அத்தனை கட்சிகளும் எங்கள் கூட்டணிக்கு வந்து திமுகவுக்கு, அந்த கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அனைத்து கட்சிகளும் தங்கள் வாக்குகளை வீணடிக்காமல், பதவிகள் யார் பெரியவர் யார் சிறியவர் என்கிற எண்ணத்தை எல்லாம் விட்டுவிட்டு நமது ஒரே குறிக்கோள் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் என்பதற்காக ஓரணியில் திரள வேண்டும் என்று இன்றைக்கும் அதைத்தான் சொல்லி வருகிறேன்.